டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் ஆய்வகத்தின் இயக்குனர் ப்ரொஃபசர் ராஜநாயகம் அவர்கள். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். ஐபிசி தமிழில் அந்த கருத்து கணிப்பு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த ரெண்டு தான் கட்சிகளுக்கு ஒரு பிரதானமாக தொடர்ந்து அண்மை ஆண்டு காலமாக தொடர்ந்து பார்க்கப்பட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமாக அந்த கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பு, தேர்தல் முடிந்த பின்பாக ஒரு கருத்து கணிப்பு, ரெண்டு கருத்து கணிப்புகள் பொதுவாக வெளியிடப்படுறது. நீங்கள் நீண்ட ஆண்டு காலமாக இதை பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த கருத்து கணிப்பு மீது மக்கள் அண்மை காலமாக அந்த நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்குறாங்க. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? கருத்து கணிப்பு நம்ம இப்போ மக்கள் ஆய்வகத்தை பொறுத்த மட்டும் கடந்த 25 ஆண்டுகளாக மேக்ரோ ஸ்டடீஸ், அதாவது பேரளவு கள ஆய்வுகள், பெரிய கள ஆய்வுகள் 25 வருடமாக பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி குவாலிட்டேட்டிவ் ஸ்டடீஸ், சிற்றாய்வுகள், அது 10-20 வருஷம் அதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போவும் அந்த சிற்றாய்வுகள் தொடர்றோம். குவாலிட்டேட்டிவ் ஸ்டடீஸ் நம்ம பண்ணுறோம். அதோட அந்த கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செஃபாலஜி, கருத்து கணிப்பியல், அது தொடர்பான ஆய்வுகளையும் களத்தில் மேற்கொள்கிறோம். நம்முடைய நோக்கம் மக்களை ஆய்வது மக்களுக்காகவே அப்படின்றது. மக்களை நம்ம இப்போ ஆய்வு செய்கிறோன்னா அதை ஊடகங்கள் வழியாக மெயினாக மக்கள்கிட்டயே அந்த ஃபைண்டிங்ஸை கொண்டு போய் சேர்க்கறது. அது மூலமாக அவங்களுடைய முடிவுகளை, தெளிந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் நம்ம அதை சொல்கிறோம். மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதை நம்ம மதிக்கிறோம். அதுதான் நம்முடைய அணுகுமுறையாக இருக்கு. இப்போ இந்த கருத்து கணிப்புகள் பொய்யா வருது, அதே மாதிரி ஒரு கட்சிக்காக வேலை பார்த்து கொடுக்கறது, அந்த மாதிரி இடத்துக்கு இப்போ நகர்ந்துட்டு வருது இல்லை? அதை பற்றி உங்கள் பார்வை. கருத்து கணிப்பு நடத்தக்கூடிய நிறுவனங்கள் யார் சார்பாக கருத்து கணிப்பை நடத்துகிறாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அது இப்போ என்னென்னா, நம்ம இந்த அரசியலில் தேர்தல் அரசியலை முன்வைத்து வரும்போது அந்த கேம்பெயின் பண்ணுறான் இல்லையா, பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு அம்சமாக கருத்து கணிப்பை பயன்படுத்துகிற கட்சிகள் இருக்கிறாங்க. இப்போ அது நடுநிலையில் இருக்காது. அவங்க பண்ணக்கூடிய கணிப்பு அவங்க யார் சார்பாக கணிப்பு நடத்துகிறாங்களோ அந்த கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி கணிப்புகள் இருக்குது. நம்ம அது இல்லாமல் நடுநிலையில் செய்யக்கூடிய கருத்து கணிப்புகளை எடுத்துக்கிட்டாலுமே அவங்க அதில் என்னென்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த சாம்பிள் சைஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. எத்தனை பேரை பார்க்குறோம் அப்படின்றது. நம்ம எண்ணிக்கையில் அதிகமான பேரை கூட பார்க்கலாம். அப்படி எண்ணிக்கையை அதிகமாக பார்க்கறதுனால அந்த கணிப்பு முடிவு சரியாயிடும், மக்களுடைய எண்ணத்தை சரியாக பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குமா அப்படின்னா அதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஏன்னா அந்த சாம்பிள் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளாக இருக்கணும். மக்கள், அந்த பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, வாக்காளர்கள், அந்த வாக்காளர்களுடைய நிலையை, எண்ணிக்கையை, அவங்களுடைய பின்புலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாக இந்த சாம்பிள் இருக்கணும். ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள். அப்போ உதாரணமாக ஆண்கள், பெண்கள் ஏறத்தாழ 50-50 விழுக்காடு. அப்போ நம்ம சாம்பிளில் ஆண்களும் பெண்களும் ஓரளவுக்கு 50-50 இருக்கணும். அது மாதிரி படித்தவங்க, படிக்காதவங்க, அந்த ரேஷியோஸ் இருக்குது இல்லையா. அப்புறம் வேலை செய்கிறவங்க, ஆக்குபேஷன்ஸு, அந்த மாதிரி அது எல்லாமே மக்கள் நிலவரத்தில், கள நிலவரம் எப்படி இருக்குதோ அதை எவ்வளவு நெருக்கமாக இந்த சாம்பிள் பிரதிபலிக்குதோ அந்த அளவுக்கு அந்த அக்யூரசி இருக்கும். அது ரொம்ப ஜெனுவனாகவே நம்ம கருத்து கணிப்பை நடத்தினாலும் இந்த சாம்பிள் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளாக இல்லாமல் போயிடுச்சுன்னா, நேர்மையாக நடத்தினாலுமே அது தப்பான முடிவாக வரும். அங்கே தான் நம்ம பெரும்பாலான கணிப்பு அமைப்புகளில் அந்த சிக்கல் இருக்குது. அந்த சாம்பிளிங்கை செலக்ட் பண்ணுறதுன்றது அது ரொம்ப வெரி டீடியஸ் அண்ட் ஆர்டுவஸ் டாஸ்க். ரொம்ப டஃப் ஜாப் தான் அது. இப்போ மக்கள் இப்போ நீங்கள் பிரித்து பார்த்து சொல்கிறீங்களா, கொஞ்சம் படித்தவங்க, படிக்காதவங்க, கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க, அரசியலை கவனிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிக்கிறீங்களா? அது எப்படி பேச்சு நம்ம கொடுக்கும்போதே அது தெரிஞ்சிருமா? ஓரளவுக்கு கணிச்சிட முடியுமா? ஏன்னா இப்போ ராஜநாயகம் வராரு அப்படின்னா, இப்போ ராஜநாயகம் மக்கள் ஆய்வகம் வச்சிருக்காரு. இந்த கம்பெனி யாருக்கு ஆதரவாக இருக்கும் அல்லது உண்மையான்மே யாருக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு சில மக்கள்லாம் வந்திருக்கிறாங்கல்ல. ஒரு சில மக்கள் இல்லை, எல்லாருமே தான். அது அடுத்தது, அதாவது இந்த கருத்து கணிப்பு நடத்துறதுல இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறையினுடைய இயல்பு என்ன, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது இந்த சாம்பிளிங்கில் ஒரு இருக்குது. அதை நம்ம கவனமாக செயல்படணும். அப்புறம் எடுத்துகிட்டு நம்ம சாம்பிளிங் கரெக்டாகவே பண்ணிட்டாலும் கூட, தேர்ந்தெடுத்துட்டு அவங்கள அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னாலுமே
மக்களுக்கு வந்து நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்றதை கேள்வி கேட்கும்போதே தெரிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான யார் சார்பாக வர்றீங்க, உங்களுக்கு என்ன பதில் சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியும். அதனால் பெரும்பாலும் ஒரு மெஜாரிட்டியான ரெஸ்பாண்டன்ட்ஸ் வில் நோ வாட் ரெஸ்பான்ஸ் யூ எக்ஸ்பெக்ட். அதை அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கேயும் ஒரு அந்த இதை கடந்து வரணும். அப்போ அதுக்கு தான் அந்த எனுமரேட்டர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது, தகவல் சேகரிப்பவர்களை. அப்போ நீ உரையாடல் மூலமாக அவங்களுடைய நம்பிக்கையை பெற்று அவங்களுடைய உலகத்துக்குள்ளே போய் அவங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வெளிக்கொண்டு வரணும். நமக்கு கேள்வி கேட்டு பதில் இல்லை, அவங்ககிட்ட நம்ம பதிலை எதிர்பார்க்கல, அவங்க மனசு திறந்து மனசை நம்ம நம்பி வெளிப்படுத்தணும். அதற்கு ஏதுவான சூழலை அமைக்கணும். இப்போ அதற்கு பயிற்சி கொடுத்து அந்த எனுமரேட்டர்ஸை நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது. இது அடுத்த கட்டமாக சிக்கலாக நல்ல அந்த பாயிண்ட்டை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா மக்கள் நீங்கள் என்ன பதிலை எதிர்பார்க்கிறீர்களோ அந்த பதிலை கொடுப்பாங்க. அதான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ். எவ்வளோ நேரம் பேசினா ஓரளவுக்கு கணிக்க முடியும்? 10 நிமிஷம் பேசினா நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா? ஆமாம். இல்லை 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த டைம் டியூரேஷன்? அது 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கூட இருக்கு. அது என்னன்னா, நம்ம அதுக்கு தான் அந்த ட்ரைனிங் இருந்துச்சுன்னா மக்களை முதல்ல நீங்கள் ஒரு சென்டென்ஸ்லேயே அவங்களுடைய நம்பிக்கையை வாங்கிட முடியும், அவங்களுடைய உலகத்துக்குள்ளே போயிட முடியும். அப்புறம் அவங்க மனசை திறந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, அதனால அப்புறம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறோம் அப்படின்றது அடுத்த சேலஞ்சு. அந்த ஸ்ட்ரக்சரிங் ஆஃப் த கொஸ்டினர், அந்த வினா படிவம் இருக்குது இல்லையா, அதை எப்படி நம்ம அமைச்சிருக்கிறோம் அப்படின்றது, எந்த கேள்வியை எப்படி கேட்குறோம் அப்படின்றது, அந்த ஃப்ளோ இருக்குது. அடுத்து அந்த வேர்டிங் ஆஃப் த அந்த கேள்வி இருக்குல்ல, அது எப்படி வார்த்தைகள் இருக்குது அப்படின்றது. உதாரணமாக நீங்கள் கேள்வியை நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றது வேற, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சி பேரை சொல்லி நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை வேற யாருக்கும் ஓட்டு போடுவீங்களா அப்படின்றது வேற. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லை எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போதே நீங்கள் என்ன பதில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வந்திருக்கிறாரு, திமுகவுக்கு ஆதரவாக இருக்காரு அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்கள் எதை முன்னிலைப்படுத்துறீங்க அப்படின்றது. அதுக்கு பதிலாக பொதுவாக கேள்வியை இப்போது தேர்தல் நடந்தால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றது பொதுவாக இருக்குது. அதில் நம்ம லீட் பண்ணலை, இந்த பதில் தான் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பதில் சொல்ல, இந்த பதிலுக்கான கேள்வியை நம்ம அப்படி வடிவமைக்கல. அப்போ இதனால தான் வந்து இந்த கருத்து கணிப்புகள் வந்து பொய்யாகுதோ? இப்போ ரீசெண்டாக இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த விஷயத்த பார்த்தோம். தமிழ்நாட்டில் ஆஸ் யூஷுவல் பெரும்பாலும் எல்லாமே கருத்து கணிப்பு எல்லாமே உண்மையாகவே இருந்தது. அப்போது வட மாநிலங்களில் அப்போது பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் வந்து யாருக்காக வேலை பார்க்குறாங்க அல்லது பிஜேபிக்காக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருச்சா? அதை சொல்கிறேன் இல்லையா, அந்த கருத்து கணிப்பு நிறுவனத்தினுடைய அந்த அந்த கணிப்பை எதுக்கு நடத்துகிறாங்க, யார் சொல்லி நடத்துகிறாங்க அப்படின்றது முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்போ யாருடைய இதுக்கு வந்து பொருட்செலவு இருக்குது, கணிப்பு சும்மா நடத்திட முடியாது இல்லையா. இப்போ நடத்தும்போது இப்போ இது வந்து பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து யாராவது ஒரு நிறுவனத்து கூட சேர்ந்து தான் நடத்துகிறாங்க. அதாவது இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லும்போது யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயமும் வந்துடுது. அவங்களுடைய அஜெண்டா இங்கே உள்ளே வருது. என்னன்னு செய்யணும்னா, பிஸ்னஸாக பண்ணினாலுமே அப்போ நாங்கள் வந்து கணிப்பு பண்ணுறோம், என்ன ரிசல்ட் இருக்கோ அதை நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், உங்களுக்கு அது சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அப்படி இல்லாமல் ஏப்பா இந்த மாதிரி நீங்கள் எனக்கு கருத்து கணிப்பு வேணும், இந்த முடிவு வேணும், எங்களுக்கு ஆதரவாக வேணும் அப்படின்னு சொன்னால் அது கணிப்பை நடத்தாமல் டேபிள் ஒர்க்கே பண்ணி கொடுத்துடலாம். சில சமயங்கள் அப்படியும் நடக்கத்தான் செய்யுது. அதுவும் வந்து நடந்துட்டு தான். ஆமாம், அதுவும் நடக்கத்தான் செய்யுது. அதனால இதெல்லாமே கணிப்பு நடத்துகிற நிறுவனங்களுடைய அவங்களுடைய அந்த மொராலிட்டி, எத்திக்ஸ் அதை பொறுத்தது. இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா, இந்த கருத்து கணிப்பை மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது. கருத்து கணிப்புன்றது கணிப்பு தான், கருத்தை கணிக்கிறோம். இப்போ இன்றைக்கு நம்ம போய் மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு சூழ்நிலையில் மக்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத தான் சொல்கிறோம். இன்றைக்கி இப்படி இருக்கிறாங்க அப்படின்றதுனால 2 மாதம் கழித்து தேர்தல் வரப்போகுது, நமக்கு 10 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழித்து தேர்தல் வரப்போகுது. இந்த 1 வருஷம் கழித்து இப்படி தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நம்ம சாதாரணமாகவே இப்போ நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதாவது ஒன்று நடந்துடுச்சுன்னா உடனே கோவப்படுறோமா? மனநிலை மாறுதா? உடனே மாறுது இல்லைங்க. மனித மனநிலை மாறுதலுக்கு உட்பட்டது. உணர்வுகளும் சரி, எண்ணங்களும் சரி, நம்ம சிந்தனையும் சரி. இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து நம்முடைய சிந்தனையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் போது நம்ம முடிவுகளவே கூட நம்ம மாற்றிக்கிறோம். நம்ம அப்படி அந்த டயத்தில் அப்படி எடுத்து சரியில்லையோ, நம்ம முடிவு மாற்றிக்கணுமோ, நம்ம இந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தோமே அதெல்லாம் தப்பாக இருக்குமோ, இது சரியாக இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பார்த்தீங்களா?
ஸோ கருத்து மாறுது, எண்ணங்கள் மாறுது, கொள்கைகள் மாறுது, கோட்பாடுகள் மாறுது, உணர்வுகள் மாறுது. மனிதன்ன்றது மாற்றத்திற்கு உட்பட்ட ஒரு ஜீவன், ஒரு உயிர். அந்த உயிரினம் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, இந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்து நாளைக்கு மாறாமலே இருக்கும், இப்படி தான் டிட்டோவாக இருக்கும் அப்படின்னு நம்ம இறுக்கி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கருத்து கணிப்பை வந்து முடிவா அது நடந்து முடிஞ்சிருச்சு, அதுதான் மாறாது இல்லையா? இது நடக்க போகிறது, அது மாறலாம் அப்படின்ற அந்த அதுக்கு பக்குவப்படலை நம்ம ஆடியன்ஸ், நம்ம மக்கள். ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இப்போ சாம்பிள்ஸ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ சாம்பிள்ஸ் இப்போ ஈரோடு கிழக்கு தேர்தல் நடைபெற்றது. இப்போ நீங்கள் கூட எடுத்துருந்தீங்க 1500 என்னமோ 1470 பேரை பார்த்துருக்கோம். ஆமாம், அத்தனை பேரை பார்த்துருக்கீங்க. கிட்டத்தட்ட அங்கே வந்து 2 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 2 லட்சம் பேரில் ஒரு 1000 பேர் எடுத்துட்டு இதுதான் வரும் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? ஆமாம், அதுதான் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம பார்க்குறது ஆய்வு கணிப்பியல் அப்படின்றது. இதில் வந்து இந்த சாம்பிள் நம்ம இப்போ இந்த இடைத்தேர்தல் சூழலில் ஒரு 1000 பேர் பார்க்கறதுன்றது ஒரு நல்ல சாம்பிள் சைஸ் தான். ஆனால் அந்த சாம்பிள் சைஸை நம்ம கரெக்டாக செய்யணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங்காக இருந்தால் கரெக்டாக அதை கால்குலேட் பண்ணி எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம அந்த வாக்காளர் அட்டை, வாக்காளர் இருக்கு இல்லையா சீட்டு, அதை வச்சுக்கிட்டு இந்த ரேண்டம் நம்பர்ஸ் ஜெனரேட் பண்ணி பண்ணலாம். அது ஒரு முறை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்க்கு போகல. தட் இஸ் த மோஸ்ட் அக்யூரேட், மோஸ்ட் ரிலையபிள் திங். அந்த இதை பண்ணுன்னா ரொம்ப காஸ்ட்லி, நமக்கு அதை பண்ணுறதுக்கான வசதி இல்லை அப்படின்றதுனால அதுக்கு நெக்ஸ்ட் பெஸ்ட் என்ன அப்படின்றத நான் பண்ணுறேன். அது வந்து கன்வீனியன்ஸ் சாம்பிளிங். அதாவது மக்கள், எல்லா தரப்பு மக்களும் ஒன்று சேரக்கூடிய இடங்கள், அந்த மாதிரியான இடத்துல நம்ம சந்திப்பை நிகழ்த்துறோம். அடுத்து பரவலாக பல இடங்களில் நம்ம வந்து இந்த சந்திப்பை நிகழ்த்துறோம். அதனால நம்ம வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிளிங்கை ஓரளவிற்கு நெருக்கமாக கொண்டு வர முடியும். அடுத்து இந்த குவான்டிடேட்டிவ் சாம்பிள் இருக்குல்ல, அந்த வினா படிவமாச்சு, அந்த எண்ணியல் தரவு, அதோடு சேர்த்து பண்பியல் தரவுகளையும் நம்ம சேகரிக்கிறோம். அதாவது இன்டெப்த் இன்டர்வியூ, அப்புறம் அப்சர்வேஷன், அப்புறம் ஒரு விதத்தில் சொல்ல போனால் ஒட்டு கேட்குறது. அதாவது டீ கடையில் நம்ம டீ சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க அப்படின்றத கவனிக்கிறது. அங்கே தான் உண்மையான அரசியல் இருக்கும், கணிக்க முடியும். நம்ம கேள்வி கேட்டு பெறுறதை விட கேட்டு பக்கத்தில் இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரியான குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ் இருக்குது. இது பல டெக்னிக்ஸ் இருக்குது நமக்கு, அதெல்லாமே நம்ம பயிற்சியில் கொடுப்போம். ஸோ இப்போ நம்ம அது மூலமாக கிடைக்கக்கூடிய தரவுகள் இது ரெண்டையும், அதாவது எண்ணியல் தரவுகள் இருக்குது, நம்பர்ஸ், அடுத்து பண்பியல் தரவுகள், இது ரெண்டையும் நம்ம வந்து ஒருங்கிணைக்கிறோம். ட்ரையாங்குலேஷன் அப்படின்னு பேர். தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர் டெக்னிக் தான் அது. இப்போ என்னென்னா சில நாடுகளில் இந்த குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில நாடுகளில் இந்த குவான்டிடேட்டிவ் அப்ரோச்சுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், வெறுமனே குவான்டிடேட்டிவ் அப்படின்னு போனோம்னா தட் கேன் பி வெரி மிஸ்லீடிங். அதனால குவாலிட்டேட்டிவான இந்த தரவுகளையும் பண்பியல் தரவுகளையும் நம்ம ஒருங்கிணைத்து ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம். இப்போ அதனால தான் நம்ம ஓரளவிற்கு மக்கள் மனசில் இருக்கிறத அந்த உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு போய் சொல்ல முடியுது. இப்போ ராஜநாயகம் தொடர்ந்து இதை பண்றாரு, உங்களுக்கு பின்னாடி யாரும் பின்னாடி இருந்து இதை இயக்க வைக்கிறாங்களா, இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி? எனக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். இல்ல, நீங்க பிசினஸ் மாடல்லாம் வேற சொன்னீங்க. ஆமாம், இருக்கு, எல்லாமே இருக்கு. பிஸ்னஸாக பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆய்வு நிறுவனம், இது நம்ம பீப்புள் ஸ்டடீஸ் அப்படின்றது மல்டி டிசிப்ளினரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், பல்துறை ஆய்வு மையம். அதில் ஒரு செயல்பாடு தான் இந்த கருத்து கணிப்பியல் அப்படின்றது, ஃபியூச்சர் ஸ்டடீஸ் அப்படின்றது. இப்போ நம்ம இந்த கருத்து கணிப்போடு சேர்த்து மற்ற ஆய்வுகளும் பண்ணுறோம், செமினார்ஸ் நடத்துகிறோம், ட்ரைனிங் கொடுக்குறோம், இதெல்லாமே நம்ம செய்கிறோம். இப்போ அதனால் நமக்கு பின்னாடி இருந்து யாரும் செயல்படலை. இது ஒரு இண்டிபெண்ட், தனிப்பட்ட சுதந்திரமான ஒரு ஆய்வு நிறுவனம். இல்ல, நீங்க தேர்தல் நேரத்துல பிரஸ் மீட் கொடுக்கும்போது எல்லாரும் வராங்க, கவர் பண்றாங்க. ஆமா, அப்ப தேர்தல் நேரத்துல இவர் வந்துட்டாருன்னா அப்ப யாரோ ஒருத்தங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கறக்காக இவர் வந்து கருத்து கணிப்பை வெளியிட வந்துட்டாரு அப்படின்லாம் இல்ல, பேசுறாங்க. ஆமாம், கருத்து கணிப்பு அப்படின்றத அதான் நான் சொல்கிறேன். அது மட்டும் நம்ம பண்ணலை. இப்போ ஒரு தேர்தலுக்கு வந்து சொல்கிறேன், தேர்தலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், பீப்புள் ஸ்டடீஸ் ஆக்டிவிட்டீஸ், அதை பற்றி நான் இப்போ ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னேன்னா நீங்கள் யாருமே கவர் பண்ண மாட்டீங்க. அது ஏன்னா அந்த ஃபீல்டு பேஸ்டாக ரிசர்ச்சஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, ட்ரெயினிங் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆய்வு முடிவுகளை வச்சு செமினார்ஸ் நம்ம நடத்துகிறோம்.
அந்த மாதிரி கருத்து பரவல் போய்கிட்டே தான் இருக்கு. அதாவது இந்த மக்களை ஆய்வது மக்களுக்காகவேன்னு சொன்னேன் இல்லையா? எல்லா விதமான ஆய்வுகளுடைய முடிவுகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் நம்முடைய இலக்கு. அதன் மூலமா மக்கள் அவங்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கிறோம். இது ஆய்வு நிறுவனமா, தனிப்பட்ட ஆய்வு நிறுவனமா எந்த கட்சியும் இல்ல செயல்பட்டுட்டு இல்ல. நம்ம கட்சி சார்பே கிடையாது. எந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா எல்லா கட்சியுமே ஒதுக்கி வச்சு தான் நம்ம விமர்சனம் பண்றோம். மக்கள் என்ன சொல்றாங்களோ அதை நம்ம சொல்றோம். இதுல தனிப்பட்ட என்னுடைய கருத்து கூட நான் இதுக்குள்ள கொண்டே வர்றதில்ல. இது வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்ல. ரிசர்ச்சர் தான் நானுமே இந்த கருத்து கணிப்பு நடத்துறது. அரசியல் கட்சி தலைவர்களும் இதை கவனிப்பாங்கல்ல. ஆமா ஆமா அப்போ அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்கல்ல. அவங்க என்ன சொல்லி அப்ரோச் பண்ணுவாங்க? இல்ல இதுவரைக்கும் என்ன எந்த அரசியல்வாதியும் அப்ரோச்சே பண்ணல. இந்த கருத்து கணிப்பு சம்பந்தமா இல்ல யாருமே நீங்க வந்து பேசல. இப்போ உதாரணத்துக்கு வரக்கூடிய ஆண்டு 2026 தேர்தல் நடைபெறும். கண்டிப்பா நான் அடுத்து இந்த போறேன் அதான் கணிப்புக்கு நீங்க போறேன். இப்போ போறீங்க. திமுக ஆட்சி வராது. புதுசா வேற ஒரு ஆட்சி வருது அப்படின்னு சொன்னா, இப்போ முதல்வர் சும்மா இருப்பாரு அவங்கள பார்த்துட்டு? இப்போ முன்னாடி இருந்திருக்காங்களே. இப்போ நம்ம இல்ல உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல். இப்ப கருத்து 2000 கணிப்பு நீங்க உண்மையை சொல்றீங்க. மக்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறீங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களோ, இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ, அல்லது இங்க இருக்கக்கூடியவங்களோ இதை கவனிப்பாங்கல்ல. என்னடா இவர் இப்படி சொல்றாரு, இவர் வேற யாரும் பின்னாடி இயக்குறாங்களா, இல்ல நம்ம ஆட்சிக்கு எதிராக இது இருக்கு, இது சரிப்பட்டு வராது, இவர் வேற தொடர்ந்து நடத்திட்டு வராரு அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல். அதே மாதிரி வந்து அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? அவங்க வந்து நம்ம கருத்து கணிப்பை சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். 2001 தேர்தல்ல இருந்து நம்ம முடிவுகளை வந்து அந்தந்த சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகள் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. அந்த முழு அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வாங்கிட்டெல்லாம் கூட போறாங்க. அதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் மிரட்டல், உருட்டல் அந்த மாதிரி இதெல்லாம் சில சமயங்களில் வரும் போங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நம்மளை மிரட்டி என்ன பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு என்ன ஆக போகுது? நம்மளை யாரும் தடுக்க முடியாது. நான் செய்யணும்னு நினைக்கிறத நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா நல்ல காரியம் செய்கிறோம், மக்களுக்காக செய்கிறோம். அதனால் அந்த மிரட்டல்கள் சரி. மற்றபடி நம்மளை விலைக்கு வாங்குறது மாதிரியான முயற்சிகள் அப்படியெல்லாம் எதுவும் இது வரைக்கும் நடக்கல. அப்படி வந்தாலும் அந்த மாதிரியான முயற்சிகள் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கல இது வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட என்ன நடக்கும் அப்படின்ற. அரசியல்வாதிகளும் ரொம்ப எளிமையான ஆட்கள் இல்லையா? அவங்களும் குதர்க்கமா சிந்திக்கக்கூடியவங்க இல்லையா? ஸோ அந்த அவங்களுக்கு தெரியும் என்ன எப்படின்ட்டு. அதனால நம்மகிட்ட சொல்லுங்க. மக்கள் ஓரளவுக்கு இந்த கருத்து கணிப்புலாம் எப்படி வந்து நடக்குது அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி வந்து இந்த கருத்து கணிப்புகள் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பேசியிருக்கோம். நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சப்ஜெக்ட்ல நம்ம இன்னும் விரிவா பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.